ஹாய் ஆல், குட் ஆஃப்டர்நூன். திஸ் மந்த் பார்த்தீங்கன்னா ஆடி மந்த் இந்த மாதம். ஸோ ஒவ்வொரு மந்த்தும் ஒவ்வொரு மாதிரியான சர்வீஸ் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஸோ அதுக்கான நாலேஜ் கொடுக்கறதுக்காக தான் இந்த வாய்ஸ் நோட்டு. ஸோ ஆடி மந்த் என்ன மாதிரி சர்வீஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர்லோப் சர்வீஸ் எடுத்துக்கலாம். ஸோ இயர்லோப் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம வெளியில் போக முடியாது, ஃபங்க்ஷன்ஸ் போக முடியாது. ஸோ இந்த ஆடி மாதம் நமக்கு எந்த கல்யாணம் அது மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வராது இல்லையா? ஸோ இந்த மந்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம 15 டேஸ் தண்ணி படாமல் பார்த்துக்கணும், வெளியில் போகாமல் இருக்கணும். இந்த 2 கண்டிஷன் தான். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆடி மந்த் வந்து எல்லோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அண்ட் வந்து டார்க் நெக்காக இருக்குது, பீல்ஸ் ரிலேட்டடாக ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். பீல்ஸ் ரிலேட்டடாக ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா பீல் ஆகிட்டே இருக்கும், நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போக முடியாது, என்னதுன்னு எல்லோரும் கேட்பாங்க. ஸோ அந்த ஒரு ஹெஸ்டேட் ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஸோ இந்த மந்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பீல்ஸ் ரிலேட்டடான ட்ரீட்மெண்ட்ஸ் அண்டர் ஐ நெக்கு, அண்ட்ராம்ஸ் டார்க் ட்ரீட்மெண்ட்டு அண்ட் அண்டர் ஐ ட்ரீட்மெண்ட் இல்லை ஃபுல் ஃபேஸுக்கு கூட இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் ஃபேஷியல்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணி பீல்ஸ் எல்லாம் எடுத்துக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸ்கின் பிரைட்னிங் பீல்ஸ் இது மாதிரி பீல்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஸோ ஆடி மந்த் இந்த மந்த் வந்து நீங்கள் இது மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் தென் சம்மர் வெக்கேஷன் முடிய போகுது, ஆல்மோஸ்ட் கொஞ்ச நாள் தான் இருக்குது சம்மர் முடிய. ஸோ அடுத்து வந்து வின்டர் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா? ஸோ வின்டர் ஸ்டார்ட் ஆகிறப்ப என்ன மாதிரி சர்வீஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் முன்னாடியே சொன்னேன், உங்களுக்கு பிளான் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஸ்மூத்தனிங் அது மாதிரியான சர்வீஸ் வந்து வின்டர் டைமில் எடுத்துக்கலாம். ஸோ சம்மர் டைமில் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் எடுத்துக்கிறப்ப என்ன ஆகும்னா ரொம்ப ஸ்வெட் ஆகும், ரிசல்ட் அவ்வளோ. நாங்கள் வந்து 2 days வந்து ஹேர் டை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். ட்ரீட்மெண்ட்டு முடிச்சு 24 hours கழிச்சோ இல்லை 48 hours கழிச்சோ வர சொல்கிற வரைக்குமே ஹேர் வந்து லூசனாக இருக்கணும், ஸ்வெட் ஆகக்கூடாது, தண்ணி படக்கூடாது, இது மாதிரி கண்டிஷன் சொல்லுவோம். ஸோ சம்மர் டைமில் இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மெயின்டைன் பண்ணி நம்ம அந்த 48 hours நம்ம க்ராஸ் பண்ணுறதுக்கு. இதே வின்டர் டைமில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்வெட் ஆகாது, ரொம்ப கூலாக இருக்கும், கிளைமேட் நல்லா இருக்கிறனால ரிசல்ட்டும் நல்லா கிடைக்கும், நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு ஹேரை ஃப்ரீயில். ஸோ வின்டர் டைமில் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் ட்ரீட்மெண்ட் தாராளமாக எடுத்துக்கலாம். ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் ஸ்மூத்தனிங், கெரட்டின் ட்ரீட்மெண்ட்ஸ் இது மாதிரி ஹேர் ரிலேட்டடான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து வின்டர் டைமில் எடுத்துக்கலாம். வின்டர் டைமில் இது மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கணும்னு ஐடியா இருக்குது அப்படின்னா இப்போவே பிளான் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.